கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு கரியர் கவுன்சிலர்ன்றதுனால நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கரியர் ரிலேட்டடான டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் ஒரு கவுன்சிலரா மட்டும் இல்லாம ஒரு பேரண்டாவும் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பிரியா, என்னோட குழந்தை புள்ளி ஆகாம நான் எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் கேட்டேன், உங்களோட குழந்தைய எப்படி புள்ளி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல பிரியா, என்னோட குழந்தை புள்ளி ஆகிடாம நான் எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டேன் அப்படின்னு. உண்மையாவே எனக்கு அந்த கொஸ்டின் அவங்க கேட்டதுக்கு அவங்கள பாராட்டணும்னு தோணுச்சு. நான் பாராட்டவும் செஞ்சேன். ஏன்னா நம்ம ஒரு பேரண்டா நிறைய நேரங்கள்ல நம்ம குழந்தைக்கு மத்தவங்களால பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறையவே யோசிப்போம். ஆனா புல்லிங் மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அது ஒரே ஏஜ் குரூப்ல தான் நிறைய நேரங்கள் நடக்கும். புள்ளி பண்ணப்படுற குழந்தை மாதிரி புள்ளியும் அதே ஏஜ் குரூப்ல தான் இருப்பாங்க. அப்போ நம்ம குழந்தை புள்ளி ஆகிடாம தடுக்கிறது எப்படின்னு யோசிக்கிறதும் ஒரு பேரண்டா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். சோ இதுக்கு நான் அந்த பேரண்ட்டுக்கு கொடுத்த அந்த ஆன்சரை இந்த வீடியோ மூலமா உங்க கூடயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம குழந்தைங்க புள்ளி ஆகாம தடுக்கிறதுக்கு சில சிம்பிளான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் 1, வீட்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கம்யூனிகேஷனை நம்ம அவங்களுக்கு மாடல் பண்ணணும். நம்ம குழந்தைங்க நம்ம டைரக்டா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை ஃபாலோ பண்றதை விட நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அந்த குழந்தைங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பிஹேவியர்ல இருந்து தான் இவங்களோட பிஹேவியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் இருக்கு, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்ல கூட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க, எம்பத்தியோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, நான் வயலண்டா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் அந்த குழந்தைங்க பாக்குறாங்கன்னா கண்டிப்பா இதே தான் அவங்களோட பிஹேவியர்லயுமே மிரர் ஆகும். ஒருவேளை வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசுறது, ஒருத்தவங்களை வந்து பீலிட்டில் பண்றது, ரொம்ப வயலண்டா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அடிக்கடி குழந்தைங்க பார்த்தாங்கன்னா, ஓ இதுதான் சரி போல, நானும் இப்படி பேசலாம் அப்படின்னு அதையும் அவங்க பிஹேவியர்ல மாடல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப வீட்ல நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலை அமைக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றதுல இருந்து தான் நம்ம குழந்தைகளோட குணாதிசயமும் இருக்கு. 2வது, இமோஷனல் ரெகுலேஷன் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆங்கர், ஃபியர், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி டிஃபிகல்ட் இமோஷன்ஸை குழந்தைங்க கோ த்ரூ பண்ணும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்றதுக்கும் அண்ட் அந்த டிஃபிகல்ட் இமோஷன்ஸை கோப் பண்றதுக்கான காமிங் ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். சரியான விதத்துல இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண கத்துக்கிற குழந்தைங்க நல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருப்பாங்க. அண்ட் இவங்க புல்லிங் மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3வது, ஒரு எம்பத்தி அப்படின்ற விஷயத்த சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். எம்பத்திங்கிறது மத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது. எம்பத்தின்றது ஒரு மசில் மாதிரி தான். எப்படி எக்ஸசைஸ் மூலமா நம்மளால நம்மளோட மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியுமோ, அதே மாதிரி கதைகள் மூலமாவும் புத்தகங்கள் மூலமாவும் ரியல் கான்வர்சேஷன்ஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ குழந்தைங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாவும் அவங்களோட எம்பத்தியுமே நம்மளால வலுவாக்க முடியும். 4வது, அவங்களோட கைண்ட்னஸையுமே அவங்களோட அகாடமிக் சக்சஸ்க்கு ஈக்குவலா நம்ம அப்ரிஷியேட் பண்ணும். உங்க குழந்தை ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் காமிக்கும் போது அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ கைண்டா இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது. 5வது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் சேனலை நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நடுவுல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நம்ம குழந்தைங்க என்ன செஞ்சாலும், அவங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் வந்தாலும், அவங்க தப்பே பண்ணிட்டாலும் இல்ல ஒரு டிஃபிகல்ட் இமோஷனே கோ த்ரூ பண்ணாலும் அதை நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு அவங்க சேஃபா ஃபீல் பண்ணும். அப்படி அவங்க சொன்னாதான் நம்மளால சரியான விதத்துல அவங்கள கைட் பண்ண முடியும். அப்படி உங்க குழந்தைங்க உங்ககிட்ட வந்து அவங்க செய்யற தப்பையோ இல்ல ஒரு ஹார்ம்ஃபுல் பிஹேவியர் அவங்க எக்ஸிபிட் பண்ணிட்டு அதை கூட வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, அப்ப அந்த குழந்தைய அதுக்காக திட்டாம, இல்ல அந்த ஹார்ம்ஃபுல் பிஹேவியரை பாரு, இவங்க கிட்ட இருந்து தான் உனக்கு இந்த பிஹேவியர் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாம அந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருந்த அந்த டிஃபிகல்ட் இமோஷன் என்ன ஃபீலிங்ல குழந்தை அந்த பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு அவங்களை சரியா கைட் பண்ணீங்கன்னா குழந்தைங்க அந்த பிஹேவியரையும் மாத்திப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு என்ன நடந்தாலும், அவங்க என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட வந்து அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்க சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயம், பவர் அண்ட் இன்க்ளூஷன் பத்தி குழந்தைங்க கிட்ட நம்ம ஏர்லியாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். எண்ட் ஆஃப் த டே புல்லிங் அப்படிங்கிறது ஒரு பவர் டைனமிக்ஸ் தான். ஒன்னு நான் கஷ்டப்படுத்துறது மூலமா, ஒன்னு ஹர்ட் பண்றது மூலமா, ஒன்னு கீழே தள்ளுறது மூலமா நான் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், இப்படிதான் புல்லிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பவர்ங்கிறது இது கிடையாது, இது ஒரு ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த். உண்மையான பவர்ங்கிறது நம்ம எந்த அளவுக்கு இன்க்ளூசிவா இருக்கும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை, நம்மளை விட வந்து ஸ்ட்ரகிள் பண்றவங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மூலமா நம்ம பவர்ஃபுல்லா இருக்கலாம்
பண்ற அந்த புரிதலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம குழந்தைய நம்ம வீட்டுல டெய்லி அப்சர்வ் பண்ணணும். எப்பயாவது அவங்களோட லாங்குவேஜ்லயோ இல்ல பிஹேவியர்லயோ சில சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு அவங்க யூஸ்வல் லாங்குவேஜ் இல்லாம புதுசா கொஞ்சம் அக்ரெசிவான லாங்குவேஜ் வருது, அவங்களோட பிஹேவியர்லயும் அந்த அக்ரெஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கூட இருக்க சிப்ளிங்கையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ விளையாடும் போது அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு அவங்கள டாமினேட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க, இந்த மாதிரியான வார்னிங் சைன்ஸ் எல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஏர்லியாவே அதை நோட்டீஸ் பண்றது மூலமா நம்ம குழந்தைங்களை அது தப்புன்னு புரிய வச்சு அதுல இருந்து ஈஸியா நம்மளால ரைட் ட்ராக்குக்கு கொண்டு வர முடியும். அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுல என்னோட பேரண்ட்ஸ் என்ன பாக்குறாங்க, என்னோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்றத கேட்கறாங்க, நான் அவங்களோட சேஃபா எதை வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற ஃபீலிங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னாலே அவங்க புள்ளி ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால முழுக்கவே தடுக்க முடியும்.